இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், இறைவனை நாம் வழிபட்டு இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றும், அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்றும், அவரை நாம் வழிபட்டு இறைவேண்டலை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை எவ்வாறு நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்றும், ஆலயம் ஒரு விற்பனை கூடமாகவும் ஆண்டவரை வழிபடாத இடமாகவும் இருந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கோபப்பட்டு அதை சுத்தம் செய்ய விரும்புகின்றார். இறைவன் வாழ்கின்ற இடத்தை நாம் புனிதமாக வைக்க வேண்டும். இறைவன் வாழ்கின்ற இடத்தை நாம் தூய்மையாக வைக்க வேண்டும். இறைவன் வாழ்கின்ற இடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறது இன்றைய வாசகங்கள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற கிருபைக்காக முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறது. இறைவனுக்கு ஏற்றவர்களாக இறை மக்கள் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இஸ்ரவேல் மக்கள் இறைவனை வழிபட்டு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செலுத்தினார்கள். இறைவா, நீர் ஆலயத்தில் இருக்கின்றீர் என்பதை தெளிவுபடுத்துகிறீர். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை விற்பனை கூடமாக பயன்படுத்தக்கூடாது என்றும், அதிலே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றார். எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்திலே இருக்கின்ற நாம் திவ்ய நற்கருணையை பார்த்து ஜெபிப்போம். இறைவா, நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்றீர். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு உடல் சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பையும் கொடுக்கிறீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.